இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு யூ டர்ன் அடித்திருக்கிறார். யூ டர்ன் என்பதை விட அந்தர்பல்ட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப குறிப்பாக அவருடைய கூட்டணி கட்சியாகிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆந்திராவில் உள்துறை அமைச்சகம் அனுப்பிய ஒரு நோட்டீஸை அவசரமாக திரும்ப பெற்றிருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த பிறகு இந்த உத்தரவை ஏன் அமித்ஷா இட வேண்டும், என்ன நடந்தது, ரொம்ப குறிப்பாக இந்துக்களுடைய உயிர்ல ஏன் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு இன்றைக்கு அமித்ஷாவை நோக்கி, சந்திரபாபு நாயுடுவை நோக்கி, பவன் கல்யாணை நோக்கி எதிர்கட்சி ஒரு கேள்வியை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் பெருமளவுக்கு பல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது. அமித்ஷா இப்படி அவருடைய அரசியல் வரலாற்றில் பெருசா யூ டர்னோ இல்லை போட்ட அறிக்கையை திரும்ப வாங்குறதோ இந்த வேலையெல்லாம் செஞ்சதில்லை. ஆனால் செய்ததற்கான காரணம் சந்திரபாபு நாயுடு கரெக்டான இடம் பார்த்து உள்ள கூட்டணிக்கான நெருக்கடியை கொடுத்திருக்கிறாரா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. என்ன நடந்தது ஆந்திராவில், எதற்காக இப்படி ஒரு பல்ட்டி அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் தாங்கள் அனுப்பிய ஒரு சர்க்குலரை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. அதாவது அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது. அமித்ஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய ஆள், ஒரு முடிவு எடுத்தது தான். நம்ம அண்ணாமலை ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு ஃபுல் ஸ்டாஃப், ஒரு கமா கூட மாறாது, போடப்பட்டது தான். இப்படிலாம் வழக்கமாக பெருமையாக பாஜகவினர் பேசுவார்கள். இப்போ நம்ம என்ன இஷ்யூவில் இந்த இது போடப்பட்டதுங்கிறத பார்த்துட்டு பேக்ரவுண்டுக்கு வந்துடலாம். அதாவது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருமலா திருப்பதி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி தர்ம தரிசனத்துக்காக டிக்கெட் கொடுப்பதற்கு கூட்டம் கூடி ஒரு 6 பேர் கூட்ட நெரிசல், டிக்கெட் வாங்குவதற்கான கூட்ட நெரிசல். அவங்க சாமி பார்க்க போய் கூட இறக்கல, சாமி பார்க்க டிக்கெட் வாங்க போய் ஒரு 6 பேர் உயிரிழந்தார்கள். 25 லட்சம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்தாரு, நிதி உதவியெல்லாம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்தார். அதெல்லாம் போச்சு. உடனடியாக உள்துறை அமைச்சகம், யார், அமித்ஷா அவர்கள் தலைமையிலான இந்தியாவினுடைய மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன நடக்குது, நீங்கள் பொதுமக்களுடைய உயிரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், அதை எப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியும், உடனடியாக உங்களுடைய சேஃப்டி மெஷர்ஸ், ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்பதற்காக எங்கள் மத்திய அரசிலிருந்து, உள்துறை அமைச்சகத்திலிருந்து அதிகாரி வரப்போகிறார். அவர் என்னைக்கு வரப்போகிறார் அப்படின்னா 19, 20 ஆகிய தேதிகளில் 2 நாள் அங்கே விசிட் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க போகிறார். இப்போ வழக்கமாக ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கடந்த காலத்தில் கும்பகோணத்தில் பள்ளி பிள்ளைகள் ஒரு விபத்தாகி பெருமளவுக்கு இறந்தாங்கங்கிறது ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகு இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணாங்க. வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து ஃபயர் இது ஏற்பட்டால் எப்படி தப்பிச்சு ஓடணும் அப்படின்லாம் குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது நடந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நடக்காமல் இருக்க பார்க்குறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையிலான அங்கே உள்துறை அமைச்சகம் சொல்லுது. அதன் அடிப்படையில் ஒருவரையும் அலாட் பண்ணுறாங்க. நம்ம இதை செய்தியாக பார்த்துடலாம். இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி அஃபிஷியல் விசிட்டிங் திருமலா ஃபார் 2 days அப்படின்னு முதல் ரிப்போர்ட் ஆகுது. 2 நாள் வரார் மத்திய அமைச்சரவையினுடைய அடிஷ்னல் செக்ரட்டரி சஞ்சீவ் குமார் ஜிண்டால், அவர் தான் உள்துறையினுடைய கூடுதல் செயலாளர், அவர் வரப்போகிறார் அப்படின்ட்டு 19, 20ன்னு சொல்லிட்டாங்க. இது நடந்த உடனே இந்த சர்க்குலர் வெளியாகிறது. இது பெரிய அளவுக்கு பேச பொருளாது. பாருங்க, கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் கூட அவங்கள கரெக்டாக கணக்கு கேட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு அமித்ஷாஜி இருக்கார் பாருங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சதும் அப்படியே கட் பண்ணா அடுத்த நியூஸ் வருது பாருங்க. MHA அஃபிஷியல் விசிட் டு ரிவ்யூ க்ரௌட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அட் TTD கேன்சல்டு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். எக்கனாமிக் டைம்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னங்க இப்போ தான் அமித்ஷா அப்படி பண்ணிடுவார், எதாக இருந்தாலும் அவருக்கு கரெக்டாக இருப்பார், ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு அதை ஏங்க கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி எழுகிறது. அப்படியே கட் பண்ணோன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு இப்போ நம்ம போகணும். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். அமித்ஷா மீட்ஸ் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அப்படிங்கிறது தான். ஜனவரி 19 காலை 6:29க்கு அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பாக முந்தின நாள் இரவே அது நடந்திருக்கும். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எங்கே வந்திருக்கார், ஆந்திராவுக்கு வந்திருக்கிறார். ஆந்திராவில் ரொம்ப குறிப்பாக NDRF தேசிய பேரிடர் பாதுகாப்பு குழு அவங்க இருக்காங்க இல்லையா, NDRF-னுடைய ரைசிங் டே ஈவெண்ட் அவங்க வந்து இன்றைக்கி அங்கே ஈவெண்ட் நடந்திருக்கு. அதில் அவர் தான் தொடங்கி வைக்கிறார். இந்த பேரிடர் மீட்பு அப்படின்னும் போது உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற முறையில் அவர் அதுக்கு வராருங்கிறத பார்க்குறோம். இது ஆந்திராவில் அந்த ஈவெண்ட்டு நடக்குது, அது உருவாக்கப்பட்ட தினம் அப்படின்னு. ஸோ அவர் அந்த ஃபோட்டோஸை நம்ம பார்க்குறோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வீட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணும் அவர்கிட்ட உரையாடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தனிமையில் சந்தித்து பேசிய பிறகு இதுதான் ஃப்ளாஷ்பேக். இதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா அமித்ஷாவினுடைய அமைச்சகம் சொல்லியிருக்கிறது, நாங்கள் நேரில் போய் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு மெஷர்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறத உடனடியாக அந்த இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இப்போ நாங்கள் போகலை அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்பது தான்
ஓவரால் பேக்ரவுண்டாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ரொம்ப ப்ளைனான ஒரு கொஷின் தான் நம்ம கேட்கணும். ஒரு அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள், மக்கள் வராங்க, மக்களுடைய பாதுகாப்பு, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ 2 விதமான டிபேட் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு தேவஸ்தானம் அமைச்சிருக்காங்க, போயிருக்கு. மக்களுடைய உயிருக்கு நீங்கள் நிதி கொடுத்தா சரியாக போயிடுமா, அங்கே இருக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்கள் சரி பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி உறக்க கேட்கிறது. இதை எதனோட இங்கே இருக்கிறவங்க மேட்ச் பண்ணுறாங்கன்னா, பலரும் இங்கே தமிழ்நாட்டில் இது ஏர்ஃபோர்ஸினுடைய அந்த வானவேடிக்கை அதை பார்க்குறதுக்கு அவங்களுடைய அந்த அணிவகுப்பு சார்ந்த விஷயங்களை பார்க்க போய் இங்கே வந்து கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, அதனோட பேரலாக லைன் ட்ரா பண்ணி இதை கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பதி இதை கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் நடந்ததை கேள்வி கேட்டிங்களா, அதுக்கு ஆளுங்கட்சி பொறுப்பேற்றுச்சா அப்படின்னு அவங்க ஒரு பேரல் லைன் ட்ரா பண்ணுறாங்க. இப்போ அடிப்படையில் 2 இடத்துலையும் தவறுகள் நடக்கிறது என்றால் நீங்கள் அதுக்கான ரியாக்ஷனாக ஒன்றா தான் கொடுக்கணும், கவர்மெண்ட்டாக ரியாக்ஷனாக ஒன்றா கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. திருமலா திருப்பதிக்கு ஏன் உடனடியாக நீங்கள் இப்போ அல்லு அர்ஜுன் கைது செய்யப்படுகிறார், அவருடைய படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு வந்தப்போ அங்கே கூட்ட நெரிசலில் ஒரு பெண் இறக்குறாங்க, அந்த குழந்தை ஆபத்தான நிலையில் இருக்காங்கன்னும் போது அவரை கைது பண்ணுறாங்க. இதை ஏன் மற்ற பேரலுக்கு ட்ரா பண்ணலன்னா பலரும் கேள்வி எழுப்புறாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, பக்தர்களுடைய உயிர் அப்படிங்கிறது, இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய அவங்களுடைய மொழியில் சொல்லணும் அப்படின்னா, இந்து பக்தர்களுடைய உயிர் பறிபோயிருக்கு. நீங்கள் போன உயிருக்கு பொறுப்பை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்றக்கல்ல, யார் இதுக்கு காரணமாக நீங்கள் வைக்க போகிறீர்கள், காரணமாக வைத்தால் அவர்களுக்கான சட்ட ரீதியான தண்டனை நீங்கள் எதை கொண்டு போய் நிறுத்த போகிறீங்க, அதுக்கான பொறுப்பு தேவஸ்தானம் போர்டுக்கு கிடையாது, தேவசம் போர்டுக்கு கிடையாதா, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார், அதனுடைய கட்டுப்பாட்டில் யார் யாரெல்லாம் வராங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தேவசம் போர்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே திருமலா திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த போர்டு, இந்த போர்டில் ஒவ்வொரு ஆட்சிக்கு ஒவ்வொருத்தவங்க வரும்போது அவங்க ஆட்களாக தூக்கி உள்ளே போடுவாங்க. கடந்த காலத்தில் இல்லை இப்போவுமே ஆப்வியஸாக இந்துத்துவ ஆட்கள் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, இதற்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தபோது இந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டினுடைய தலைவராக இருந்தவர், அவர் அதே ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் மாற்றப்படுகிறார், இவருடைய சமூகத்தை சேர்ந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தூக்கிட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களுடைய கேஸ்ட் லாபி இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கொண்டு போயிட்டு இப்போ வாரிய தலைவர்னா கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் பாடநூல் கழக தலைவராக தமிழ்நாட்டில் அதிமுக பீரியடில் வளர்மதி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் இப்போ லியோனி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படி ஃபில்லின் போட்டுக்கிட்டாலும் பிரச்சனைன்னு வரும்போது, பொறுப்புன்னு வரும்போது யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்க பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரணும் இல்லை, அது ஏன் வரலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார், என்ன பேசினார், கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 நிமிடங்களை கடந்து பேசியிருக்காங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது. 20 நிமிஷம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க பல விஷயங்களை. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய விஷயங்களாக அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க யங்கஸ்ட்டு மினிஸ்டர் ஒருத்தருக்கு கொண்டு போயிட்டு நம்ம இது இருக்குது இல்லையா, நம்மளுடைய விமான போக்குவரத்து துறை அதை கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊருக்காரர் தான், உங்கள் மினிஸ்டருக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க ஆப்வியஸ்லி லிப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. பட் அதை தாண்டி கூடுதலாக இந்த விஷயத்தை பர்சனலாகவே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நீங்கள் அப்படி அனுப்பக்கூடாது, எங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் அனுப்புறது அப்படிங்கிறது மத்திய அரசு நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுங்கிறத தாண்டி அதில் விசாரணைங்கிறத நோக்கி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக போகும், நாங்கள் என்னங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் எதிர்கட்சியினரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்பது பக்தர்களுடைய உயிர். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஹிந்து பக்தர்களுடைய உயிர். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் தான் இருக்கும், அதுக்கு முன்பாக ஆந்திராவில் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க, மிகப்பெரிய அளவுக்கு பாஜக ஒரு மாநாட்டை நடத்துகிறது. பாஜகவை விட விஸ்வ இந்து பரிஷத் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த மாநாட்டினுடைய கோர் என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் முதல்ல இந்து, அப்புறம் தான் நம்ம ஜாதி அடையாளம், முதல்ல இந்துங்கிற அடையாளத்தில் நம்ம ஒன்றாகணும்னு ஆந்திராவில் ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க இருந்து ஆட்களை திரட்டி வந்து விஸ்வ இந்து பரிஷத் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போலரைசேஷனுக்கான வேலையை பார்த்துருக்கிறது. கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு அங்கே ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கிறது, கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்து எதிர்க்கிறவங்களை உடச்சி இழுத்துட்டு வர்றது, கூட இருக்கிறவங்களை உடச்சி இழுத்துட்டு வர்றதுங்கிறதுல பிஜேபி தொடர்ந்து எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியமான ஒரு நம்பிக்கைக்குரிய அளவில் ஏற்கனவே சிறுபான்மையினர் வாக்கு வங்கி என்பது இருக்கிறது. நம்ம எலெக்ஷனில் கூட பார்த்தோம். இன்னமும் சொல்ல போனால் வெற்றிக்கு பிறகும் கூட, வெற்றிக்கு முன்பாக நடந்த லாஸ்ட் கேம்பெயினில் கூட நாங்கள் வந்தால்
ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வரப்பட்ட உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக பாதுகாக்கப்படும், அதை கட்டாயம் நாங்கள் என்ன பாடுபட்டாவது பாதுகாப்போம், உறுதி செய்வோம் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் நாரா லோகேஷ் ஆகட்டும், அவருடைய மகனாகட்டும், இல்லை அவராகட்டும், அந்த கட்சி அப்படி தான் இருக்காது. அது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு செக்யூலர் பார்ட்டியாகத்தான் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய பார்ட்டியாக இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு வாக்கு வங்கியாக யார் இருக்காங்க அப்படின்னா சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே போய் எங்கள் விஸ்வ இந்து பரிஷத்தை வச்சு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணால் இது சந்திரபாபு நாயுடுவை திருக்கி பார்க்குற வேலை. அவருடைய ஓட்டு வங்கியை காலி பண்ணணும். அவர்கிட்ட இருக்கிறவங்களையும் கூட நம்ம ஹிந்துஸாக ஒன்றா ஏன்ட்ட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு பெரிய கட்சியாக இவர்கள் மாதிரி சந்திரபாபு நாயுடுவை கீழே இருக்கிற வேலைங்கிறது சந்திரபாபு நாயுடு ஆப்வியஸாக சென்ஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது பவன் கல்யாண் ஒரு ப்ரபகண்டா மூவியை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. அது கிட்டத்தட்ட அவுரங்கசீப்பை வில்லனாக சித்தரித்து அந்த மாதிரியான தீமில் ஒரு படம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடுவுக்கு பவன் கல்யாணை வைத்தே குடைச்சலை கொடுக்குற ஒரு வேலையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இன்னைக்கு பிரைனாக இருக்கார் பிஜேபிக்கு. அப்படி ஒரு வேலையும் ஒரு இன்ஜினியர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் இருந்ததுக்கு எல்லாம் சேர்த்து சந்திரபாபு நாயுடு நேற்றைக்கு பல விஷயங்களை இன்புட்ஸாக பேசியிருக்கார். திஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. இதை நம்ம முடிச்சிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் இப்போ அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் பிஜேபி என்ன எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா? நீங்கள் மத்திய அரசுனாலும் கூட செய்ய வேண்டாம், அது எங்களுடைய அரசுக்கு அவமானமாக பார்க்கப்படும், வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்குனாங்க அது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தான் செய்திகள் இருக்குது. இப்போ நமக்கு இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, அப்போ நெட்டிசன்ஸ் எழுப்பக்கூடிய கேள்வியாகிய இப்போ இதே விஷயம் எதிர்கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ வருது. இப்போ கூட இங்கே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லையா? சேகர் பாபு அவர்கள் அவர் பேசிய ஒரு வார்த்தை அது வந்து விமர்சனத்துக்குரியது, விவாதத்துக்குரியது, அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற இது ஒரு பக்கம். என்னென்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் காத்திருக்காங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க, இன்னும் சாமி பார்க்க முடியல அப்படின்னும் போது திருப்பதிக்கெலாம் போனால் 24 மணி நேரம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் கேஷுவலாக போகிறாரு. அவர் போகிறாரு, கூட கனிமொழி அவர்கள் இருக்காங்க, மற்றவங்க அப்படியே போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவை போட்டுட்டு சில மீடியாக்கள் கட் பண்ணிட்டாங்க, அதை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அண்ணாமலை இதை போட்டுட்டு கேட்குறாரு, நீங்கள் எப்படி ஒருமையில் கேட்கலாம், 24 மணி நேரம் நிற்போம் அப்படின்னு ஒருமையில் அலட்சியமாக பேசியிருக்காரு. கோவிலில் பொதுமக்களுக்கு போதுமான உணவு, தண்ணீர், கழிப்பறை, இந்த வசதிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். உங்களை போல் கோவில் உண்டியல் பணத்தை முறைகேடாக செலவழிக்கிறது இல்லை. திருப்பதி கோவிலில் எல்லாம் அவர் போடுறாரு பாருங்க அண்ணாமலை, திருப்பதி கோவிலில் பொதுமக்களுக்கு உணவு, தண்ணீர், கழிப்பறைகள் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களைப் போல கோவில் உண்டியல் பணத்தை முறைகேடாக செலவழிப்பதில்லை. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்மையான உழைப்பில் கிடைக்கும் பணத்தில் சிறு பகுதியை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. உங்களை போல கோவில் பிரசாதத்தில் கமிஷன் அடிக்கிறது இல்லை அப்படின்லாம் அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி திருப்பதி இதோட பேசுவீங்கன்னு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கு பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டார்கள், அதில் பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதில் உள்ள குறைகள் இருக்கானா இருக்குது. நீங்கள் அதை தர்ம தரிசனம் போகிறவங்கள எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறநிலையத்துறையை அரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தொடக்கூடிய அளவுக்கு அறநிலையத்துறையே வைத்திருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க மாநிலம் தமிழ்நாடு. இது நீங்கள் டிபேட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, ஆலயங்களை நகர்த்தினதெல்லாம் வேறு. ஆனால் திருப்பதியில் எல்லாம் அப்ராப்ரேட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்ராப்ரேட்டாக இருக்குன்னு சர்டிஃபிகேட்டை மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய டீமே போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது, அந்த 6 பேர் இறந்து போனது என்பது ஏதோ ஒரு அபரேஷன், நம்ம எடுத்துப்போம், அது இனிமேல் நடக்காது, அதுக்கான பாதுகாப்புகளை செஞ்சுட்டோன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தா அது வேறு. இன்ஸ்பெக்ஷனே வரக்கூடாதுன்னு அவர் சொன்னது அமைதியாக எடுத்துட்டீங்க, நீங்கள் திருப்பதி பிரமாதமாக இருக்குன்னு இது கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடம் தான் அரசியல் களமாக மாறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நீங்கள் திருப்பதிக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா, இந்த 6 பேர் உயிரிழந்தார்களே, அவர்கள் உயிருக்கான நியாயமாக நீங்கள் பெற்றுத்தருவதற்கு என்ன முயற்சியை பாஜக சார்பில் எடுத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு செய்யணும்னா அது ஸ்டேட்டோட வேலை, பியூரோக்ரஸி தான். நீங்கள் அடிப்படையில் ஒரு செக்ரட்டரி வரார் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஏதாவது பண்ணணும், ஏதாவது பேசணும், பியூரோக்ரஸி யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அதை ஒரு இதுக்குள்ளே வச்சு அந்த ப்ராசஸ்க்குள்ளே பார்க்கறதுக்கான வேலையாக தான் பியூரோக்ரஸி விசிட்டே ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. உங்கள் கூட்டணி கணக்குகளை பொறுத்து நீங்கள் அதை கேன்சல் தான் பண்ணியிருக்கீங்களே தவிர, இப்போ அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பக்தர்கள் இந்த இடத்தில் அவர்கள் கண்ணியமாக நடத்தப்படவில்லை என்று நீங்கள் கொந்தளிப்பீர்கள் என்று சொன்னால்
இந்துக்களுக்காக கொந்தளிக்கக்கூடிய நீங்கள் ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்து பக்தர்களுடைய உயிரை பாதுகாப்பது, அதுக்கான அத்தனை விஷயங்களை செய்யக்கூடிய பொறுப்பு 2 அரசுகளுக்கும் இருக்கிறது என்று ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த கட்டமாக திரு அண்ணாமலை அவர்களை நோக்கி எழுவதற்கான விஷயமாக இருக்கிறது. ஒருமையில் பேசியிருக்கிறார் அல்லது இப்படி ஒரு நீங்கள் அனலாஜியை ட்ராப் பண்ணி அங்கே இருக்கீங்க அங்கே இருக்க மாட்டீங்களாங்கிறது ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் கிடையாது. எப்படி துரைமுருகன் அவர்கள் இப்போ ஏன் பொங்கலுக்கு பணம் கொடுக்கலன்னா தேர்தல் வரல அப்படின்னு சொன்னது என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டதோ உரியதோ, அதை அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அப்போ நீங்கள் தோன்ற நேரத்தில் தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதத்துக்கு உட்பட்டது. அது ஆப்வியஸாக ஒரு ஈஸி பாஸ் கொடுத்து அதாவது நீங்கள் கேஷுவலாக எடுத்துங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அது மக்களை சிந்தி பார்க்கக்கூடிய வேலையாகத்தான் பார்க்கப்படுமானா அப்படி தான் பார்க்கப்படும். அந்த மாதிரி நீங்கள் போகிற போக்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போவதற்கான இடம் இது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியதில் இன்னும் கூடுதலாக ஒரு அழுத்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருப்பது, நிதி ஒதுக்கீட்டில் அவர் நாங்கள் கேட்குறது நீங்கள் கொடுக்கலங்கிறத தாண்டி இன்னொரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பீகாருக்கு கொடுக்கக்கூடியதில் நீங்கள் பாதிக்கும் கம்மியாக தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் மிக நிச்சயமாக வைத்திருப்பதற்கான அவனிவு இருக்கிறது. ஏன்னா கடந்த வாரம் முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகள் இந்த ஜனவரிக்கான நிதியை பிரித்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,73,000 கோடி எல்லா மாநிலங்களுக்கும் நிதி விடுவிக்கப்பட்டது நிலுவைத் தொகை. அதில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநிலங்களுக்கு சேர்த்து சுமார் 10-15% நிதியை ஒதுக்கிட்டு 3 ஸ்டேட்டுக்கு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் 40% நிதியை ஒதுக்கியிருந்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுலேயும் எதை பேரலாக வச்சாங்க அப்படின்னா ஆந்திராவுக்கு 7,000 கோடி, இன்னொரு கூட்டணி கட்சியான பீகாருக்கு 17,000 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள அப்படி தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களை எதிர்க்கட்சிகள் கிளப்பியிருந்தார்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் ஆந்திரா அரசு அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருந்தது. ஜெகன்மோகன் அதை வேறு விதமாக அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ண கோளாறுகளின் காரணமாக பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதையும் ஒரு இன்புட்டாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கூட்டணி நிர்பந்தங்களுக்காக நீங்கள் அரசியல் ரீதியாக சில அரசு சார்ந்த முடிவுகளை மாற்றலாம், ஆனால் அடிப்படையில் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது அரசுகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது இனிமேல் ஏற்படாமல் எங்கேயும் ஏற்படக்கூடாது, எந்த இடத்திலும் இப்படியான ஸ்டாம்பீட்ஸ் நடக்காமல் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அதுக்கான அதை நீங்கள் டிசாஸ்டர் ரிலீஃபில் இருந்து எப்படி ட்ரெயின் பண்ண போகிறீங்க, இல்லை டீம்ஸை அங்கே லோக்கலாக உருவாக்க போகிறீங்களா, இதெல்லாம் பார்த்து அப்ராப்ரியேட்டாக செய்ய வேண்டியது இந்தியன் ஸ்டேட்டோட கடமை அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அரசியல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.